ஸ்பூன் எடுத்துக்கோ. எவ்வளோ போடணும்? எவ்வளோ போடணுமோ போடு. இன்னும் ஒரு ஆஃப் போட்டுரு. போதும். ஸ்பூனை வெளில எடுத்துரு. வாஷ் பண்ணிக்கோ. அது நல்லா ஃப்ராத்தாக ரொம்ப நேரம் ஆகும். நல்லா இருக்கே, சூப்பரா. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. ஐஸ் கட்டிலாம் இல்லையா? இல்லை, நேற்று தான் எடுத்துட்டு ஸ்ரீதருக்கு அர்ஜெண்ட்டாக பால் ஆற வச்சு தர சொன்னான். அதுக்கு எடுத்து அதுவும் திட்டிகிட்டு இருக்கானா, உனக்கு வாங்கி தர மாட்டேன், சிக்கன் நூடுல்ஸு அப்படின்னு சொல்லிட்டுமா. நான் மறந்துட்டேன், பால் காய்ச்சி வைன்னு சொன்னதே மறந்துட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு வந்தானா. தெரிக்காமல் ஸ்ப்ளாஷ் ஆகாமல் இருக்கலாம். நல்லாயிருக்கு. அன்னைக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு பாலில் செஞ்சப்போ. நான் தெரியக்கூடாது. நீ திடீர்னு மேலே தூக்கம் நான் கண்டேன். என்ன காட்டுறா அப்படியே? ஒன்றை காட்டல. நான் வாஷிங் மிஷின் தெரியுது. என்னெல்லாம் தெரியாது. கால் வாட்டர் கிளாஸ் வாட்டர், ஆஃப் கிளாஸ் ஃப்ராத் ஆயிடுச்சு. இது வந்து போரூர் காட்டுப்பாக்கம், போரூரில் சென்னை காட்டுப்பாக்கம் ஏரியாவில் இருக்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸும் ஸ்மார்ட் பஸாரும், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரும் இருக்கிற கடையில் ரிலையன்ஸில் வாங்குது. இந்த பாட்டில் ரெண்டும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த 2 மிளகு துருவுறது, சால்ட் இது பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிறதுக்காக. ஹேண்ட்மேடு கிறிஸ்டல் ஹேங்கிங். அதே கிச்சன்கிட்ட வரும்போது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கிறிஸ்டல்ஸ் ஹேங்கிங் அப்படியே காற்றுக்கு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபிஷ் இருக்கிற ஃப்ளவர் பாட்டு வந்து ஃப்ளவர் வேஷ் அதோட ஷேப் வந்து எனக்கு பிடிக்கும். இது வந்து ரீல்ஸ் பார்த்து செஞ்சது தான். ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்து கார்ட்போர்டில் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு, டிஷ்யூ பேப்பர் மேலே மெஜந்தா மெட்டாலிக் கலர் போட்டு இது ஏர் ட்ரை கிளேயில் செஞ்சு ஒட்டியிருக்கோம்.
இது வந்து ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் செஞ்சது. அதில் வந்து ஸ்பார்க் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக க்ளூ, இது 3D க்ளூ, அது பேர் என்ன சொல்லுது, ஃபேப்ரிக் க்ளூ, அது வந்து மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸ்பார்க் போகக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து லீஸ் பேட்டர்ன் ஹேங்கிங், கிச்சனில் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். ஃப்ராக் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து ஃப்ராக் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கோம். காட்டு ஸ்டோரி, நீல வாக்கில் காட்டு ஸ்டோரி. இப்போ வந்து 3/4 கிளாஸ் வந்து 3/4 கிளாஸ் வந்து ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து தண்ணி வந்து நாங்கள் ஊற்றுனது வந்து இவ்வளோ தான் ஊற்றுனோம், கம்மியாக தான் ஊற்றுனோம். ஆனால் வந்து 3/4 கிளாஸ் வந்து ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஊற்ற தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. காஃபியில் வந்து மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ராத்தோட இப்போ வந்து சிப் பண்ணி பார்க்கணும். நீ சிப் பண்ணுற, நான் பண்ணவா? என்ன பண்ண பால் ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக டேஸ்டி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது.